வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி ஸோ கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது இப்போ 10ல் இருக்க புதன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியும் பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது தந்தையால் லாபம், வெளிநாட்டில் இருக்கலாம் நல்ல லாபங்கள், குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பெரிய பண வரவுகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆகும். பேப்பர் விஷயங்கள்லாம், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4 7ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாடினால் ஒரு பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குது. குலதெய்வம் தெரியாதவங்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குதல் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு மறைமுகமான ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் காரணம் தப்பினால் மரணங்கிற கதை தான், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் 11 நோக்கி வரும்போது தொழில் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பருங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபதி பலன்கள். கன்னி லக்னமாக சூரியன் தசாபதி. சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகளை கொடுப்பார். அதாவது மறைமுகமாக இருந்த சில விஷயங்கள் வெளிச்சம் காட்டி வரும். தொழிலில் இருந்த தடைகள் மீறி கொஞ்சம் அலைச்சல்கள் தான் பெரிய வெற்றிகளை நோக்கி போய் எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபதி. சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. சந்திரன் உங்களுக்கு பிரயாணங்களும் நல்ல லாபங்களும், உங்களுடைய விஷயங்களில் நீங்களே நிறைய விஷயங்களை திருத்திக்கிட்டு பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 3 8ஆம் அதிபதி 8லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மறைமுக வருமானங்கள் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் லீகல் இஷ்யூஸில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக உங்களுக்கு ராகு தேசாபுத்தி அந்தரங்கள். ராகு என்ன மாதிரி விஷயங்கள், ராகு 6ல் இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதும், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின் குரு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தாயார் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது, தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடினால் ஒரு பெரிய லாபங்களும் பெரிய ஏற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் ரொம்ப கவனம் தேவை. நமக்கு தேவையில்லாமல் சில பேர் நம்ம ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக புதன் தசாபுத்தி இருந்தாங்க. புதன் 10ல் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, ஒரு பெரிய வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக கேது தசாபுத்தி. கேது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக சுக்கிர தசாபுத்தி இருந்தாங்க. சுக்கிரன் 11ல் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சார்ந்தவர்களும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே நமக்கு இறைவன் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கார்.
அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து தவறிடும். ஏன் முதல்ல இதை சொல்லிடுறேன்னா, இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இறைவன் உங்களை கையில் வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாருங்க, இது கேரண்டி. ஓகேங்களா? லைஃப் டைமில் இது வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டமான்னு விட்டுடுவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பிரார்த்தனை மாதம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. ஏதாவது குறைவு இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி சூப்பராக லைஃப் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் லைஃப் சூப்பராக இருக்குங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி வந்து மாதம் ஆங்கில முறைப்படி வந்து 15-16 தேதி வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து மாறுவாருங்க. ஸோ இதை வந்து ஒரு புண்ணியமான ஒரு காலமாக இது கருதுவோம். ஸோ இது வந்து நடக்கும்போது நம்ம ஒரு பிரார்த்தனைகளை பண்ணும்போது நம்ம அது ஊழ்வினை எல்லா வினையும் தீர்ந்து நம்ம ஒரு கம்ஃபர்டான லைஃபும் ரொம்ப சந்தோஷமான லைஃபை கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ராசிகள் இருக்குங்க, சரம், ஸ்திரம், உபயம். ஸோ இந்த 3ல் தான் வந்து சூரியன் வந்து மாறுவார். என்னடா புரியலையேனிங்கன்னா ரொம்ப சிம்பிள். 15ஆம் தேதி 16ஆம் தேதி அன்றைக்கி யூடியூப்பில் போய் பாருங்கள், அவங்க போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரம்ங்கிறது வந்து மேஷ ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து சரம் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக வேணாம். 15-16 தேதியில் சூரியன் பயிற்சி எங்கெந்த ராசிக்கு வருதுன்னு நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். யூடியூப் வீடியோஸ் நிறையா வரும், அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரராசிக்கு போகும்போது அதை வந்து சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ சங்கராந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடுங்கிறத வந்து எதை குறிக்கும் அப்படின்னீங்கன்னா, அது வந்து குலதெய்வ வழிபாடை குறிக்கும். ஸோ சூரியன் வந்து இந்த ராசியிலேருந்து போகும்போது ஒரு சரராசியில் போகும்போது நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே 27 முறை அந்த ஐயப்ப சன்னிதானத்தை சுற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சப்போஸ் உங்களுக்கு குலதெய்வம் தெரியுதுன்னா, நீங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு பால், பழம் போட்டு, குங்குமப்பூ போட்டு, விளக்கேற்றி ஒரு பிரசாதம் ஏதாச்சும் வந்து கேசரி ஏதோ பண்ணி குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து உங்கள் குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வருவீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசிக்குள் அந்த சூரியன் பெயர்ச்சியார காலகட்டம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதம் 15-16ஆம் தேதி தான் சூரியன் மாறும். அந்த காலகட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்க்குறாங்க, கூட்டமாக இந்த பிரார்த்தனை பண்ணாங்க. ஏன்னா இது பொருளாதாரத்தில் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுங்க. ஒரு பெரிய பொருளாதாரம், ஒரு பெரிய வந்து லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. இது கண்கூடாக வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 27 முறை பெருமாளை வழிபாடு, பெருமாளை சுற்றணும். 27 முறை வந்து அந்த 27 பூ கையில் வச்சுக்கோங்க. 27 முறை சுற்றி வாங்க. ஃபினான்ஷியலி இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷடசித்தி புண்ணிய காலம். ஸோ ஷடசித்தி புண்ணிய காலம் இதே மாதிரி ஒரு 15-16 தேதியில் வந்து உபய ராசியில் வந்து சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டங்கள் வரும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸ்வர வழிபாடு, ஸோ ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி வந்து 27 முறை வந்து ஈஸ்வரனை வந்து சுற்றுறது. அப்போது வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து சித்த சமாதிகளுக்கு போகிறது வந்து அற்புதமான பலன். இது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும், உங்களுடைய கர்மானும் போது நீங்கள் இப்போ பொருளாதாரத்தை விட்டுருங்க, குலதெய்வத்தை விட்டுருங்க. இதுக்கு அடுத்தது கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஜென்மமாக தொடருகின்ற கர்மாக்கள் நம்மளை வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு உட்காந்துருவோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாக் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனே ஒழியாது. சில பேருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வழியாக வரும். வம்சாவழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தீரணும்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரனை 27 முறை வலம் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் அன்றைக்கே வந்து சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. அற்புதமான வளர்ச்சி. அன்றைக்கி வந்து சித்தர்கள் ஈஸ்வரனை வழிபடுவார்கள். ஈஸ்வரன் நமக்கு வந்து பிராப்தம் இருந்திருந்தால் அந்த சித்தர்களை நம்ம பார்க்குற ஒரு பிராப்தம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இது 3 மட்டும் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று வரும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து இந்த 3 காலத்தையும் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து வாரராசி பண்ணி நம்மளதுலேயே வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். லைஃப்பில் வந்து எக்ஸ்ட்ராடினரியான சேஞ்சு. லைஃப் வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஆண்டவன் வந்து வீடு கிட்ட வந்து சேர்ப்பாருங்கிறது உண்மையான விஷயம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெற்றி கிடைச்சோன்னா அதை கண்டுக்காமல் விட்டுருவீங்க. பட் இது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் எந்த குறைவும் இல்லாமல் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.